எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எந்த ஐடியாவும் இல்லாமல் உட்காந்துருக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட கதைக்கணும்னு தோணுச்சு. ரித்தன்யா எல்லோருக்குமே தெரியும், நம்ம கூட இப்போ அவங்க இல்லை. அண்டு ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக ஃபீல் ஆகுதுங்க, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா என் ஏஜில் இருக்கிற ஒரு பிள்ளை தான், ஹாப்பியாக வாழ வேண்டிய டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க நம்ம கூட இல்லை. எனக்கு இப்போ அவங்கள பற்றி அதிகமாக கதைக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக ஃபீல் ஆகுது. அண்ட் அவங்களோட வாய்ஸ் நோட்டெல்லாம் கேட்டதும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெட்டர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நான் அதே ஒன்று தான் வேண்டிகிட்டு இருக்கிறேன். அவங்க இனிமையாச்சும் ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சே நோ டு டவுரி. எனக்கு அது ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, என் பர்சனல் லைஃப்லேயும் வந்துட்டு டவுரி கேட்டு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கதைக்க போகிறோம். அண்ட் 2 நாளாக யோசித்தேன் இதை பற்றி நம்ம கதைக்கணுமா வேணாமான்னு. பிறகுதான் எனக்கு தோணுச்சு, என் ஏஜில் இருக்கிற ஒரு பிள்ளை, அது நம்ம கூட வாழ வேண்டிய ஒரு பிள்ளை, அது இப்போ நம்ம கூட வாழ்கிறதுக்கு அது இல்லை. கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க தான் இதை பற்றி கதைக்கணும், நாம தான் இதை பற்றி கதைக்கணும். ஸோ இன்றைக்கி நான் கதைக்கிறேன். அண்ட் கதைக்கிறது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை பற்றி சீரியஸாக கதைக்க வேண்டியதுங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணுங்கிறது வந்துட்டு இதில் வந்துட்டு 1% ஆச்சும் உங்களுக்கு வந்துட்டு ஓகே, இந்த மாதிரி இவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு 1% தோணினாலே வந்துட்டு நான் ஹாப்பியாக இருப்பேங்க. ஏன்னா வந்துட்டு டவுரிங்கிறது வந்துட்டு ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் அது ஒரு அசிங்கமான விஷயம், அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வீடியோவில் வந்துட்டு நான் என் விஷயங்கள் கதைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ரொம்ப பேம்பர்டாக வளர்ந்த ஒரு குழந்தை, ஓகேங்களா. என்னை வந்துட்டு அம்மா அப்பா மட்டும் கிடையாது பேம்பர் பண்ணது, என் அக்காவும் சேர்ந்து தான் பேம்பர் பண்ணி அவ்வளோ நல்லா வளர்த்த ஒரு அவ்வளோ நல்லா பார்த்துக்குனாங்க. என் வீட்டில் இருந்து எனக்கு எந்த குறையுமே இருக்கல, அப்படி பார்த்துக்குனாங்க. இப்போவுமே வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அப்படி அப்படி துடிச்சு போகிறாங்கங்க. அப்போது என் அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு தந்த ஒருத்தவங்க, எனக்கு எல்லாமே செஞ்சு தந்திருக்கிறாங்க. நான் கேட்குற எதுக்குமே இல்லைன்னு சொன்னது கிடையாது. என் அக்காவாக இருக்கட்டும், எல்லோருமே வந்துட்டு நான் எது சொல்கிறேனோ அது எல்லாமே எனக்கு கிடைச்சி, இல்லை வந்துட்டு எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ என் அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி என்னை அப்படி தாங்குன்னு தாங்கி தான் அப்படி தான் என்னை பார்த்துக்குனாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம எல்லோருடைய அப்பா அம்மா நம்மளை அப்படி தான் வளர்த்துன்னு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அப்பா அம்மா வந்துட்டு தங்குறதுக்கு நல்லா ஷெல்டர் தந்துருக்குறாங்க. 3 நேரம் நல்லா சாப்பிட்றதுக்கு 4-5 நேரம் சாப்பிட்ற அளவுக்கு தான் எனக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல எஜுகேஷன் தந்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக தந்துருக்குறாங்க. இது எல்லாமே ஒரு ஓரமாக வச்சுட்டு என் அப்பா எனக்கு வந்துட்டு என் லைஃப்லேயே பெஸ்ட்டாக தந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டவுரி கேட்டு என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்த ஒருத்தவங்க கிட்ட இல்லை தர இயலாது, டவுரி தர இயலாது, என் பிள்ளையே உங்களுக்கு கட்டி தர இயலாதுன்னு சொன்னது தான் எனக்கு எங்கள் அப்பா வந்துட்டு செஞ்சதுலேயே த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என் அப்பா அம்மா வந்துட்டு அந்த மாதிரி சொன்னது எனக்கு ஓகே, அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஓகே, அப்போ அப்படி சொன்னாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு இந்த டைமில் ரித்தன்யாவோட இந்த ஒரு விஷயம் பார்த்ததுக்கு பிறகு எனக்கு என் அப்பா வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்குறாங்க. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை இருக்கிற அப்பா அம்மாவும் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் தான் எடுக்கணுங்கிறது எனக்கு தோணுச்சு. இதில் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கடுக்கு அளவுக்கு ஏதாச்சும் கேட்டால் கூட தர இயலாதுன்னு தான் சொல்லணுங்க. அது 100 பவனாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு 500 பவன் கேட்டுருக்குறாங்க, அதில் 300 பவன் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு குண்டூசி அளவுக்கு கூட ஒன்றுமே கொடுத்துருக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் நடக்க வேண்டியது நடந்துச்சு, நான் அதை பற்றி கதைச்சி எந்த எந்த யூஸுமே கிடையாது. ரித்தன்யா வந்துட்டு நம்மளை விட்டு போயும் ஆச்சு, அதை பற்றி கதைச்சி எந்த வேலையும் கிடையாது. பட் 2 நாளாக நான் யோசித்தேன், நான் இதை பற்றி கதைக்கணுமா வேணாமான்னு. பிறகுதான் எனக்கு தோணுச்சு, நான் தான் இதை பற்றி கதைக்கணும், நாம தான் இதை பற்றி கதைக்கணுங்கிறது எனக்கு தோணுச்சு. எதனாலனா என் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு கூடையா வந்துட்டு டீனேஜில் இருக்கிறவங்க, இல்லை வந்துட்டு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைங்க தான் என் வீடியோவை அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. எதனாலன்னு சொல்லிடுறேன், நம்ம வீடியோ வந்துட்டு
மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஸ் பண்ணி இருக்கிறது வந்துட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இல்லை வந்துட்டு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை பற்றி நிறையா, இல்லை வந்துட்டு நீங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும், நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கதைக்கிறதுனால வந்துட்டு அதுக்கு வர்ற வியூவர்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக மெசேஜ் போடுறாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் சொல்கிறேன், என்கிட்ட வியூவர்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்துட்டு பிள்ளைங்க தான். அண்ட் அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிற, இல்லை வந்துட்டு கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் நான் ஒன்று தான் சொல்லி கேட்டுக்கிறேன், சே நோ டு டவுரி. அது ஒரு கடுகளவுக்கு, ஒரு குண்டூசி அளவுக்கு இருந்தால் கூட இல்லை தர இயலாதுன்னு சொல்லிடுங்க. எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருதுங்க. அண்ட் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த அலைன்ஸ் அது எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க அப்பா எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் கதைச்சாங்க. கதைக்கையில் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நாங்கள் மிடில் கிளாஸ் தான், எங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், இவ்வளோ குறைவாக தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்குதுங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்துட்டு கதைச்சு பார்க்கட்டும், பிள்ளைங்க 2 பேரும் கதைச்சு பார்க்கட்டும், அதுக்கடுத்து நாங்கள் டிசைட் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு கால் அடிக்கையில் நான் அவங்கக்கிட்ட கதைக்கையில் நான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் விஷயங்கள் கதைச்சேன். அதுக்கு பிறகு நான் அவங்கக்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு ஒரு அலைன்ஸ் வருதுன்னா, இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கிறது, இனிமேயும் நான் கேட்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, இல்லை வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கிற ஒருத்தவங்களையோ, இல்லை வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ண விருப்பம் கிடையாது. அது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், ஓகேங்களா. எனக்கு எதர் இப்போ நான் வந்துட்டு மிடில் கிளாஸ், எனக்கு வந்துட்டு மிடில் கிளாஸ் இல்லைனாலும் அதுக்கு கீழே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு எது தேவைன்னாலும் நானும் என் பார்ட்னரும் எங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நாங்கள் தான் அது பார்த்துக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஸோ வந்துட்டு கால் பண்ணாங்க. நான் கால் பண்ணையில் இப்படி கேட்கையில் அவங்க சொன்னாங்க, இல்லை நான் மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜாக வந்துட்டு அப்பா வந்துட்டு அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு, எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு நிறையெல்லாம் சொத்து கிடையாது, எங்களுக்கு குறைவாக தான் இருக்குதுங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் படிக்க வச்சுருக்கிறீங்க, அது இண்டிபெண்ட்டாக வாழுதுங்க, அவ்வளோதான் நாங்கள் பார்க்குறோம், அது இண்டிபெண்ட் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து கதைக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. இனிஷியல் ஸ்டேஜாக எங்கள் வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, ஓகேங்களா. அங்கே போனதுக்கு பிறகு வந்துட்டு எங்கள் மாமா, எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டு, மாமா, பிறகு வந்துட்டு என் தாய் மாமா 2 பேர், என் சித்தப்பா, அப்பா, இவ்வளோ பேர் தான் போயிருந்தாங்க, ஓகேங்களா. போனாங்க, கொஞ்சம் நேரம் கதைச்சாங்க, அதுக்கடுத்து கிளம்பி வந்தாங்க. கதைச்சதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அவங்க வீட்டில் இருந்து அவங்கக்கிட்ட சொன்னாங்களா, வந்தாங்க, எதுவுமே இம்பார்ட்டண்ட்டான எதுவுமே கதைக்கல, அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அங்கே வந்துட்டு கதைச்ச என்ன விஷயம்னா, நிக்காஹ் எப்படி செய்வீங்க, எந்த இடத்துல செய்வீங்க, எப்படி செய்வீங்க, அந்த ஒரு விஷயம் தான் அவங்க கதைச்சிருக்காங்க. வேறு எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக கதைக்கிறதுக்கு எதுவுமே இருக்குதுன்னு எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தோணலைங்க. எதனாலனா, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன, கல்யாணம் எந்த இடத்துல வைக்கிறோம், இல்லை வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ப்ரொசீஜர் எந்த மாதிரி, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்துட்டு ஒத்து போகுதா, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவங்க 2 பேர்த்துக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் பாசமாக இருக்க இயலுமா, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதெல்லாம் தான் கதைச்சாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க திரும்பி வந்தாங்க. எனக்கு இவங்க கால் பண்ணிவிட்டு, அப்பா வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இம்பார்ட்டண்ட்டான எந்த விஷயமும் கதைக்கலைங்கிற மாதிரி. அப்போ நான் அப்பா கிட்ட கால் பண்ணிவிட்டு, அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எதுவும் கதைக்கலையாங்கிற மாதிரி. அப்போ எங்கள்கிட்ட வீட்டில் இருந்து அப்பா சொன்னாங்க, கதைச்சோம், பட் இப்போ என் மாமா வந்துட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட், ஓகேங்களா. அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்ட்ரோவர்ட். இன்னொரு மாமாவை கூட, என் தாய் மாமாவை கூட ஒருத்தவங்க வந்துட்டு இன்ட்ரோவர்ட். சித்தப்பா வந்துட்டு கொஞ்சம் கதைப்பாங்க, இவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் கதைப்பாங்க. அதில் ஒரு மாமா மட்டும் நல்லா கதைப்பாங்க, அவங்க நல்லா கதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், அவங்க வந்துட்டு ஏதோ இம்பார்ட்டண்ட்டான எதுவுமே கதைக்கல, சும்மா வந்தாங்க, ஒரு 1/2 hour கதைச்சாங்க, அதுக்கடுத்து போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லி, அவங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லையாங்கிற மாதிரி என்கிட்ட இவங்க வந்துட்டு கேட்டாங்கங்கிறது நான் சொன்னேன். அப்பா சொன்னாங்க, விருப்பம் இல்லாமல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன், விருப்பம் இல்லாமல் இல்லை, அவங்க அவ்வளோதான் கதைப்பாங்க, அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட எங்களுக்கு விளக்கல அவங்க எது மீன் பண்ணுறாங்கன்னு. அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விஷயங்களெல்லாம் கதைச்சிருக்கிறோம். பிறகு எங்கள் வீட்டில் இருந்து சொன்னாங்க, இனி எப்படியும் அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் தானே, அப்போ வந்துட்டு ஒரு
எதுனாலும் நாம் அப்போ கதைப்போம் தானே, அப்போ கதைச்சிக்கலாமேங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் அவங்ககிட்ட அதை கன்வே பண்ணேன். ஸோ கொஞ்ச நாள் இப்படியே போகுது. கொஞ்ச நாள் விட்டு அவங்க ஒரு நாளைக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வீட்டில் இருந்து அப்பா கேட்டாங்க, உனக்கு ஏதாச்சும் லைபிலிட்டிஸ் எதெல்லாம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் கார் கூட எடுக்கலைங்க. அந்த டைமில் எனக்கு எந்த லைபிலிட்டிஸுமே இருக்கல. நான் சொன்னேன், இல்லை எனக்கு எந்த லைபிலிட்டிஸும் இல்லை. எஜுகேஷன் லோன் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி நான் கட்டி முடிச்சுட்டேன், எனக்கு வேறு எந்த லைபிலிட்டிஸுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன் கேட்குறீங்க? இல்லை அப்பா கேட்டாங்க அதனால தான். நான் கேஷுவலாக எடுத்துக்கினேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை எனக்கு எந்த லைபிலிட்டிஸும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் விட்டு என்கிட்ட ஒரு நாளைக்கு கால் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டாங்க, அப்பா வந்துட்டு உனக்கு என்ன சேலரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், ஏன் உங்கள் அப்பா என்கிட்ட சேலரியை பற்றி விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை சும்மா தான் கேட்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா அதனால கேட்டாங்கன்னாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், என்ட அப்பா என்கிட்ட கேட்டுருக்குறாங்க உனக்கு எவ்வளோ சேலரி இருக்குதுன்னு. என்ட அப்பா கேட்டது எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை, நான் என் பிள்ளையை எவ்வளோ படிக்க வச்சுட்டு என் பிள்ளை இப்படி நல்லா வேலையில் இவ்வளோ நல்லா சேலரியோட வாழுது இப்படி இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமைக்காக, இல்லை அவங்களோட சந்தோஷத்துக்காக கேட்டாங்க. அப்போவுமே நான் அப்பா கிட்ட சொன்னேன், இல்லைப்பா எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, என்னவா இருந்தாலும் நான் செஞ்சு தருவேன், பட் எனக்கு என் சேலரி சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு. ஏண்ட அப்பா ஏண்ட சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட அதுக்கு அடுத்து கேட்கல. எனக்கு எவ்வளோ சேலரிக்குன்னு இப்போ வரைக்கும் என் அப்பாவுக்கு தெரியாதுங்க. ஸோ இவங்க மறுபடியும் சொன்னாங்க, இல்லை அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது எரிச்சலாக்கிச்சு. எப்போவுமே கதைக்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஃபைனான்ஸ் வந்துட்டே இருக்குது, ஓகேங்களா? அப்போ எனக்கு அது அன்னைக்கு அது கேட்டப்போ ரொம்ப இரிட்டேட்டட் ஆகிட்டேன். அன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்ட அப்பாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் மூணாவது இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட எனக்கு சொல்லணும்னு விருப்பமும் கிடையாது, நான் சொல்லவும் மாட்டேன். என்ட அப்பாவுக்கு என்றைக்கு என் சேலரி தெரியுதோ அன்றைக்கி நான் வேணும்னா யோசிக்கிறேன் உங்ககிட்ட அது சொல்லணுமா வேணாம். அன்றைக்கும் நான் சொல்லுவேன்னு சொல்லலை, அன்றைக்கி வேணும்னா நான் யோசிக்கிறேன் இதை பற்றி நான் கதைக்கணுமா வேணாமான்னு. என்ட பர்சனல் சாய்ஸ், எனக்கு அது சொல்ல விருப்பம் கிடையாதுன்னு சொன்னேன். அது நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நான் அவங்கக்கிட்ட தெளிவாக ஒன்று சொன்னேன், என்கிட்ட ஃபைனான்ஸை பற்றி கதைக்காதீங்க. ஏன்னா இப்போ எனக்கு எந்த லைபிலிட்டிஸுமே இல்லை, என்ன டிபெண்ட் பண்ணி யாருமே இல்லை. நான் ஏர்ன் பண்ணுற சேலரியை வச்சு எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிக்க இயலும். ஏன்னா எனக்கு வேறு யாருமே பார்த்துக்கணுமோ எதுவுமே கிடையாது எனக்கு. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, நானும் வேலைக்கு போகிறேன், நம்ம ஃபைனான்ஸை பற்றி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி கிடையாது, வீட்டில் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், வீட்டில் கேட்டாங்கன்னா என்கிட்ட கேட்க சொல்லுங்கள், எனக்கு இதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை, நான் அது யாருக்கிட்ட வேணாலும் நான் சொல்லிவிடுவேன், நான் என் அப்பா கிட்ட சொல்லாத ஒரு விஷயம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு அது அங்கேயோட முடியுது. அதுக்கடுத்து அவங்க வீட்டிலேருந்து யாரும் என்ன பார்த்துருக்கல. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு மீட் பண்ண வரேங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு வந்தாங்க. அதுக்கு நடுவில் ஸோ ரொம்ப நாள் போகுது. இந்த மாதிரி அடிக்கடி ஃபைனான்ஸுங்கிறது பெரிய ஒரு விஷயமா வந்துட்டே இருக்கிறதுனால நான் எங்கள் வீட்டிலே எனக்குமே ஃபீல் ஆச்சு, இது சரிப்பட்டு வராது, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, அதனால வேணாங்கிற மாதிரி நாங்கள் அதுக்கு ஒரு நோ சொல்லிட்டோம். கேப் விழுந்துச்சு. ஒரு 1.5 மாதம் இதை பற்றி எதுவுமே நாங்கள் கதைக்கிறதும் இல்லை, நானும் அவங்களும் கான்டாக்டில் இல்லை, டச்சில் இல்லை. ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் வேறு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்களும் வேறு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். எனக்கு என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னு தெரியாதுங்க. பட் எனக்கு இந்த பக்கம் வேறு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம். வேறு அலைன்ஸ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி கதைச்சுட்டு இருந்தோம், அதெல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு நாளைக்கு கால் பண்ணி சொன்னாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உன்னை மீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு அலைன்ஸ் இருந்துச்சு. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஏதாச்சும் அலைன்ஸ் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஒன்று இருக்குது, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம், ப்ரொசீட் பண்ணலாமா இல்லை அதை பற்றி கதைச்சுட்டு இருக்கிறாங்க, பட் எந்த டிசிஷனும் எடுக்கலைங்கிற மாதிரி சொன்னேன். நெக்ஸ்ட் டே அவங்க கால் பண்ணிட்டு, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எங்கள் அம்மாவை மீட் பண்ண இயலுமா, எங்கள் ஃபேமிலியை மீட் பண்ண இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் வீட்டில் சொன்னேன், இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்கம்மா, என்ன பண்ணலாங்கிற மாதிரி அம்மா கிட்ட கேட்டேன். அப்போ எந்த வீட்டில் இருந்து என்ன யோசிச்சாங்கன்னா, இது வேண்டான்னு சொல்றோம், மறுபடியும் நம்ம வழியிலேயே வருது, அப்போ எங்க வீட்டுல இருந்து மேபி அதுதான் உனக்கு நல்லதா இருக்கும், அதனாலதான் மறுபடியும் அது நம்ம வழியிலேயே விழுகுது, ஸோ நீ போய் மீட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ண போனேன். அவங்களும் அவங்க ஃபேமிலி அவங்க வரல, அவங்க ஃபேமிலி வந்தாங்க, மீட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே ஓகேவா இருந்துச்சு, நல்லாதான் கதைச்சாங்க, நல்லாதான் எல்லாத்தையும்
ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் என்னவோ ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா தான் போச்சு, நல்லா தான் கதைச்சோம், எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. பிறகு வந்துட்டு அவங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவங்களும் நானும் மீட் பண்ணல. ஸோ நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ண வந்தாங்க. கதைச்சோம். ஃபேமிலி வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது, ப்ரொசீட் பண்றதா இருந்தா பண்ணலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. எதுக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருந்து கதைக்கலாங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்களும் போனாங்க. போனதுக்கு பிறகு வந்துட்டு இதுக்கு நடுவுல நிறைய ஃபைனான்ஸை பத்தி கதைச்சிருக்கிறோம். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டாங்க இந்த ஃபைனான்ஸை பத்தி கதைச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி வந்துட்டு எல்லாமே ஓகே, அப்படி இப்படிதான் இருக்கும். தெரியாத 2 இண்டிவிஜுவல்ஸ் 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு கதைக்கல, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அவங்க வீட்டுல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் போனாங்க. போனதுக்கு பிறகு வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகி ஒரு 1.5 hour கதைச்சாங்க. அதுல 1 hour 25 minutes ஃபைனான்ஸை பத்தி மட்டும்தான் கதைச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. அண்ட் என் ஃபேமிலி, எங்க வீட்டுல இல்ல எங்க ஊர்ல வந்துட்டு யாருமே டவுரி கேட்க மாட்டாங்க, வலிமையா டவுரி கேட்கவே மாட்டாங்க. அண்ட் எங்க ஊர்ல இருக்கிறவங்க வந்துட்டு டவுரி கேக்குறாங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமா பார்ப்பாங்க. டவுரி கேக்குறது வந்துட்டு, டவுரி கொடுக்கறதும் கேக்குறதும் வந்துட்டு ரொம்ப அசிங்கமா பாக்குற ஒரு ஊரு எங்க ஊரு. ஸோ அங்க வந்துட்டு இவங்க டவுரி பத்தின்னு இல்ல, அவங்க வந்துட்டு ஃபைனான்ஸை பத்தி மட்டும்தான் கதைச்சிட்டு இருந்தாங்க. என் அப்பா கிட்ட கேட்ட விஷயம், அவங்களுக்கு என்ன சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு எவ்வளவு சேலரியா இருந்தாலும் அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? பிறகு வந்துட்டு கேட்ட விஷயங்கள்னா, என் அப்பா கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பா எவ்வளோன்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொன்னா கதைச்சிட்டு எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, எனக்கு வர்ற ஷேர் எல்லாமே வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பேர்ல எழுதி வைக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐ வாஸ் லைக், நிஜமா சொன்னாங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் யாருமே இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் அப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு நடுவுல நிறைய ஃபைனான்ஸை பத்தி கதைச்சுட்டே இருக்கிறதுனால நான் அப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொன்னேன். அப்பா நாளைக்கு அவங்க கதைக்கையில உங்களுக்கு ஓகேவா இல்லாத ஒரு விஷயத்த பத்தி அவங்க கதைக்கிறாங்கன்னா நீங்க இல்லைன்னே சொல்லிடுங்க. உங்களுக்கு செய்ய இயலாத ஒரு விஷயத்த பத்தி அவங்க கதைக்கிறாங்கன்னா செய்ய இயலாதுன்னே சொல்லிடுங்க. எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி நிக்காதீங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தேன். இருந்துமே அப்பா நிறைய விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி நின்னாங்க. அது இதனாலன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மேபி நான் ஹாப்பியா இருப்பேன்னா அது இருந்துட்டு போகட்டும்ங்கிற மாதிரி யோசிச்சாங்க போல. சோ அவங்க கதைக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு இருக்கிற இடத்துல என் ஷேரை என் பேர்ல எழுதி வைக்கணும்னு சொன்னப்ப எங்க அப்பா சொன்னாங்களா, எனக்கு 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, எனக்கு இருக்கிறது எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு தான். அது எனக்கு, அதானது என் அப்பாவோடையும் அம்மாவோடையும் காலத்துக்கு பிறகு எது இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ எழுதி வைக்க மாட்டோம். இத நான் என் அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறேன். அப்பா, எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், எப்படி சொத்து பிரிக்கிறதா இருந்தாலும் எனக்கு அதுல இருந்து எதுவுமே வேணாங்கிறத நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்டில் அவங்க தருவாங்க, அது வேற விஷயம். ஓகேவா? அந்த மாதிரி தந்தாலும் அது என்ன செய்யணுங்கிறத நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு அதுல எதுவுமே விருப்பம் இல்லாத ஒரு விஷயம், என் வீட்டுக்கு என் வீட்டுல உட்கார்ந்துட்டு என் அப்பா உழைச்சு வச்ச ஒரு விஷயத்த வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம எங்களுக்கு உங்க பிள்ளை பேர்ல இவ்வளவு எழுதி வச்சிருங்க அப்படின்னு ஈஸியா கேக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு. இப்படி எல்லாமா ஆட்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் கிடையாது, கல்யாண செலவெல்லாம் நாங்க தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி. எங்க ஊர்ல பிள்ளை வீட்லயும் கல்யாணம் இருக்கும், பொடியங்க வீட்லயும் கல்யாணம் இருக்கும். பிள்ளை வீட்டுல என்ன செலவெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் பிள்ளையோட வீட்டுலதான் பாப்பாங்க. பொடியங்களோட வீட்டுல என்ன செலவாகுதோ அது அவங்கதான் பாத்துக்கணும். அந்த மாதிரிதான் எங்களோடதுல கல்யாணம் நடக்கும். எங்க ஊர்ல அந்த மாதிரிதான் கல்யாணம் நடக்கும். ஒன்னா கல்யாணம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ஒன்னா வச்சுக்கணும். அதனால ஷேர் உங்க ஊர்ல தானே நடக்கும், சோ நீங்க தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரி. அதாவது
நிறைய விஷயங்கள் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே இயலாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, இப்ப நானும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா, கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போக இயலாது. அவங்க இப்ப இருக்கிற வீட்டுக்கு போக இயலாது. எங்களுக்கு வந்துட்டு தனியா வீடு எடுக்கணுமா. அந்த தனியா வீடு எடுக்கிறது வந்துட்டு, அவங்க சொன்னதுல ஒரு டீசன்சி இருந்திருக்கும். எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்கள வந்துட்டு நான் என் வீட்ல இருக்க விட மாட்டேன். அவங்களுக்கு ஒரு வீடு தேவைன்னா, அவங்க 2 பேரும் உழைச்சு சம்பாதிச்சு அவங்க ஒரு வீடு கட்டட்டும்னு சொல்லியிருந்தா, நான் அந்த மனுஷன கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட்டோட பார்த்திருப்பேன். என்ன சொன்னாங்கன்னா, என்ட பிள்ளையோட ஷேர நான் தாரேன். நீங்க வந்துட்டு இவ்ளோ ஷேர் தந்துருங்க. அது ஒரு 50 லேக்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. மினிமம் வந்துட்டு ஒரு 30 லேக்ஸ் 40 லேக்ஸ் தேவையா இருக்கும். ஸோ அந்த ஒரு 30 40 லேக்ஸ் கொடுத்துட்டு 2 பேருமே ஷேர் போட்டு அதாவது 30 லேக்ஸ் எங்க அப்பா 30 லேக்ஸ் அவங்க போட்டுட்டு ஒரு 60 லேக்ஸ்க்கோ இல்ல வந்துட்டு ஒரு வீடு எவ்வளவு விலை வருதோ ஆனா அவங்க பாக்குற இடத்துல வந்துட்டு வீடுக்கு அப்படி விலைங்க. மினிமம் வந்துட்டு 1 crore எல்லாம் வேணும் அங்க வீடு எடுக்கணும். அப்ப வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு 50 லேக்ஸ் அதாவது ஷேர் ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டு 50-50 பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தனி வீடு எடுத்து கொடுக்கலாங்கிற மாதிரி. இதுக்கு பருத்தி மூட்டை கவுடவுன்லயே இருக்கலாங்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு தங்குறதுக்கு வீடு வேணும்னா நான் தானே பாத்துக்கணும். உங்க பிள்ளைக்கு வீடு வேணும்னா நீங்க உங்க புள்ள தானே பாத்துக்கணும். அது நீங்களும் பாத்துக்க தேவை கிடையாது. அது ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப அப்பா சொன்னாங்க, இல்ல இந்த மாதிரி எல்லாம் எனக்கு செய்ய இயலாது. அவ அவளோட அக்காவுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அதை செய்வோம். அதை தவிர வேற எதுவுமே செய்ய இயலாது. சொத்தெல்லாம் வந்துட்டு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அதாவது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறகு வந்துட்டு அவங்க 2 பேரோட சொல்லுவாங்க தானே, எங்களுக்கு பிறகு வந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தாங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகல. சோ வந்துட்டு இதுலயும் அவங்க அப்பா சொல்றாங்களா, இத பத்தி எல்லாம் கதைக்கல அவங்க வீட்ல இருந்து முறைக்கிறாங்க. முறைக்காம அடிக்காம இருந்தது நல்லாதான் போச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு அப்படி கோவம் வருதுங்க. நிஜமாவே வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு வெக்கமே இல்லாம வந்துட்டு அவங்க யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சது வெக்கமே இல்லாம தந்துருங்க என் பிள்ளைக்கு எல்லாமே தந்துருங்கன்னு சொல்லி கேட்ட உடனே எடுத்து தந்துருவாங்க உங்களுக்கு. நிஜமாவே சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஆயுசுக்கும் வேலை பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க. இவங்க ஆயா வருவாங்க. இதுல எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இல்ல வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறாங்க. கட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா. கல்யாணம் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்களோட வீடு, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட சிப்லிங்ஸ், அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஊரு, அவங்களோட இடத்த விட்டுட்டு உங்க ஊருக்கு வரணும். உங்க ஊர்ல செட்டில் ஆகணும். உங்க ஊர்ல எல்லாத்தையும் பண்ணணும். உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு உங்க வீட்லயே இருக்கணும். இதுல என் வீட்டுல இருந்து உங்களுக்கு காசும் தரணும். அது என்ன கான்செப்ட்னு வழங்கலையே. இதுலயும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலா வேர்ஸ்டா வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதானது நான் இங்கேயும் அவங்க ஊர்லயும் இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்க வர்றதா இருந்தா அதானது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இங்க வந்து செட்டில் ஆகுறதா இருந்தா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட செலவெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். அப்ப நான் சொன்னேன் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்டா பார்ட்னர் அவங்க செட்டில் ஆகுற வரைக்கும் நான் தான் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் நான் பாத்துக்குவேங்கிற மாதிரி நான் டிசிஷன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்ட்னரை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அதுக்கடுத்து அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அதுல வந்துட்டு ஏதாச்சும் ஊத்த பேச்சுலதான் எனக்கு சொல்ல தோணுதுங்க. இன்கேஸ் நான் இங்க இருந்து வேலை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு ஊர்ல செட்டில் ஆகுறதா இருந்தா எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் செலவு சாப்பாடு செலவு கூட இன்க்ளூட் பண்ணிட்டு என் அப்பா தான் பாத்துக்கணுமா. எனக்கு அந்த கான்செப்ட் வழங்கவே கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் எனக்கு வழங்க கிடையாது. அதானது உங்க பிள்ளை இங்கிட்டு வர்றதா இருந்தா நான் பாத்துக்கணும். நான் ஊருக்கு வர்றதா இருந்தா உங்க பிள்ளை பாத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பா பாத்துக்கணும். பிறகு எதுக்கு அவன் எனக்கு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு விளங்குதா. சோ எங்க அப்பா வந்துட்டு எனக்கு இவ்வளவு எஜுகேஷன் எனக்கு எல்லாமே தந்திருக்கிறாங்க. அன்னைக்கு எங்க அப்பா வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு தந்தாங்க. அந்த வீட்டுக்கு என்ன அனுப்பாம இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் உன்னை பிள்ளைய தரமாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அதுதான் என் அப்பா வந்துட்டு எனக்கு தந்ததுலயே வந்துட்டு ரொம்ப பெரிய கிஃப்ட். அப்படிலாம் வந்துட்டு எனக்கு லைஃப்ல கிடைச்ச பெரிய பிளெஸிங் அப்படின்னா என் ஃபேமிலியில வந்துட்டு யாருமே டவுரி கொடுக்கறதோ வாங்குறதோ பண்ண மாட்டாங்க. எங்க வீட்டுல யாருமே டவுரி வாங்கினது கிடையாது. யாருக்குமே கொடுத்ததும் கிடையாது. சோ
உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் நான் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சே நோ டு டவுரி. உங்க காசுல ஒருத்தவங்க வாழ விரும்புறாங்கன்னா, உங்க காசு முடிஞ்சதும் வேற ஒருத்தரோட காசுல வாழ விரும்புவாங்க. சோ உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு டம்ளர் கூட உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அண்ட் இந்த வீடியோல நான் பதிவு பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, என் கல்யாணத்துக்கு நான் என்ன போட்டுக்கிறதா இருந்தா, அது ஒரு குண்டூசி அளவுக்கு என் கம்மலா இருந்தா கூட, அது ஏண்ட காசுல வாங்குறதா இருந்தா மட்டும்தான் நான் போட்டுக்குவேன். என் அப்பா அம்மா வாங்கி தர எதுவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு நான் இந்த நிமிஷத்துல நான் டிசிஷன் எடுத்திருக்கிறேன். அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். எதுனாலன்னா, நான் உழைச்சு சம்பாதிச்சது என்டது, அதனால நான் போட்டுக்கலாம். என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் என்கிட்ட என்ன இருந்தாலும் என் பார்ட்னருக்கு அதுல ஓகே. என் பார்ட்னர் அவங்க வந்துட்டு லைக் ஹாஃப் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்துட்டு நான் சம்பாதிச்சதுல எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதுல அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி அவங்க சம்பாதிச்சதுல எனக்கும் அவங்களுக்கும் ஈக்குவலா உரிமை இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதுல எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. அவங்களுக்கும் தேவை கிடையாதுன்னு தான் நான் அப்படிதான் நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வர அலைன்ஸ்ல எல்லார்கிட்டயும் நான் ஃபர்ஸ்டே சொல்ற ஒரு விஷயம், எனக்கும் என் பார்ட்னருக்கும் சேர்ந்துட்டு ஒரு வீடு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அது வந்துட்டு நானும் என் பார்ட்னரும் கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சு சம்பாதிச்சு வைக்கிற வீடா இருக்கணும். அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணுங்கிற மாதிரி எனக்கு விருப்பம். அதுல வந்துட்டு ஒரு ஒரு கடுகு அளவுக்கு கூட யாருமே எதுவுமே எனக்கு தர தேவை கிடையாது. முழுக்க முழுக்க எங்க 2 பேரோட எஃபர்ட்டும், எங்க 2 பேரோட காசும் இதெல்லாம் தான் இருக்கணுங்கிற மாதிரி நான் விரும்புறேன். அண்ட் எல்லார்கிட்டயும் நான் இந்த விருப்பத்தை சொல்றேன். அண்ட் இதுதான் கரெக்டா இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ஒரு வீடு தேவைன்னா அது நான் தான் செஞ்சுக்கணும். நான் தான் அதுக்காக உழைக்கணும். என் அப்பா கிடையாது அதுக்கு உழைக்க வேண்டியது. என் அப்பா உழைச்சது வந்துட்டு அவங்களுக்கும், அவங்க ஒய்ஃபுக்கும், அவங்க பிள்ளைங்களுக்கும். அத வந்துட்டு நான் எடுத்துட்டு வர்றது ஈஸியான விஷயம். ஆனா எனக்கு தேவைன்னா நானும் என் புருஷனும் என் குழந்தைங்களுக்காக நாங்க தான் உழைக்கணும். அது இல்லாம வந்துட்டு தாத்தா பாட்டியோடத எடுத்துன்னு வந்து குழந்தைங்களுக்கு தரேன் அந்த அந்த கான்செப்டே கிடையாது. எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது. அண்ட் அன்னைக்கு வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு நோ சொன்னது வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா ஃபீல் ஆகுது. அண்ட் இதெல்லாம் பார்க்கையில எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு யாராச்சும் பெரியவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிள்ளைங்கள இருக்கிறாங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். காசு கொடுத்து உங்க பிள்ளைய எங்கேயும் வித்துறாதீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து உங்க பிள்ளைங்கள நீங்களே விக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. எனக்கு விளங்கல எதுனாலன்னு. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுங்க. அவங்கள வந்துட்டு இண்டிபெண்டா வாழ்றது எப்படின்னு சொல்லி கத்து கொடுங்க. ஒரு புருஷன் வீட்டுக்கு போனா நீ இந்த வேலை எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்க தெரியுது தானே உங்களுக்கு. அதே மாதிரி சொல்லி கொடுங்க. படிச்சதுக்கு பிறகு இண்டிபெண்டா ஆறு, சொந்தமா சம்பாதிக்க பாரு, இதெல்லாம் நீ செய், உனக்காக நீ நில்லுன்னு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க. சின்ன வயசுல இருந்து ஒண்ணு பண்றீங்க. நீ அடுத்தவங்க வீட்டுக்கு போக வேண்டியது, அங்க போயிட்டு நீ இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்க தானே. அதே நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். படி, நல்லா படி, பைனான்சியலா இண்டிபெண்டா ஆறு, உன் கால்ல நீ நில்லு, உனக்கு வேண்டியதை நீ செய்யின்னு சொல்லி கொடுத்து வளங்க. ஸ்ட்ராங்கா வளங்க. உங்க பிள்ளைங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா வளங்க. எதுக்காக வந்துட்டு நீ அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அங்க பாத்திரம் தேய்க்கணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க. உன் கால்ல நீ நில்லு, உனக்கு தேவையானதை நீ சம்பாதி, நீ இண்டிபெண்டா வாழுன்னு சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அதுதான் கரெக்டானதுன்னு எனக்கு தோணுது. அதுதான் என் அப்பா எனக்கு சொல்லி தந்து வளர்த்துருக்காங்க. அதுதான் என் அப்பா எனக்கு செஞ்சு தந்திருக்கிறாங்க. இப்போ நான் பிலீவ் பண்றது, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என்ட காசுல பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படிதான் நான் செய்வேன்னு எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரிதான் செய்வேன்னு. இன்னொன்னு என் அப்பா எனக்காக செஞ்சது வந்துட்டு, இந்த டவுரி கேட்டு வந்தவங்க கிட்ட ஒரு நோ சொன்னது. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்கா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி என் அப்பா வந்துட்டு என்கிட்ட இருந்து இன்னி வரைக்கும் காசு வாங்கினது கிடையாது. உன் காசு நீ சேர்த்து வச்சுக்கோ, உனக்கு தேவையானதை நீ செஞ்சுக்கோ, என் பொண்டாட்டிய பாத்துக்க எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அடுத்தவங்க காசை வாங்கிட்டு வாழ்றது ரொம்ப ஈஸியான விஷயம். உங்க காசுல நீங்க வாழ்ந்து பாருங்க. அதுதான் லைஃப் செம்மையா. அப்போ என் லைஃப்ல இந்த மாதிரிதான் ஒரு டவுரி கேஸ் வந்திருக்குது. அது வந்துட்டு நான் அந்த கல்யாணம் நடக்காம போனது ஒரு பிளஸிங்கா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் எங்க அப்பா எனக்கு செஞ்சதுலயே த பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அதுதான் நான் சொல்லுவேன்.
அண்ட் உங்க பிள்ளைங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வருது, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு அது செய்யாதீங்கன்னு தான் சொல்றேன். அண்ட் இன் கேஸ் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா நீங்க சொல்லுங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு கல்யாணம் தேவை கிடையாதுன்னு. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும், உங்களுக்கு ஃபைனான்சியலா இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும்னு நான் எல்லா வீடியோலுமே ஒவ்வொன்றமா சொல்லிட்டு இருக்கிறது எதுனாலன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுனாலதான். ரித்தன்யா எடுத்த மாதிரி ஒரு டிசிஷன் நாம யாருமே எடுக்கக்கூடாதுங்கிறது எனக்கு இருக்குது. அதனாலதான் டவுரிக்கு நோ சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்னே தான் சொல்றேன், சே நோ டு டவுரி. வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. அப்போ இந்த வீடியோல அவ்வளவுதான். ஒன்ஸ் அகெயின் எனக்கு ஒண்ணுதான் சொல்றதுக்கு இருக்குது. லெட் ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் இனிமையாச்சும் அவங்க நிம்மதியா இருக்கட்டும், அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு நம்புவோம். எனக்கு தோணல அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு. ஏன்னா அவங்க அம்மா அப்படி கதறி கதறி அழுக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் மெயினா வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியது, உங்க பிள்ளைங்களை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்காதீங்களே. இல்லைன்னா வேணாங்கிறது அவங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ் கொடுங்களேன். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ, அது 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 பிரச்சனையா இருக்குது, அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன் அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அவங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சொல்றதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்காது, அவங்களும் அதை கேட்கிற இடத்துலயும் இருக்க மாட்டாங்க. எதுக்காகவுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்லாதீங்க. எஸ்பெஷலா வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரையில வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அதுவும் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒரு பார்ட்னர் ஆப்போசிட்ல நிக்கிறாங்கன்னா சுத்தமா சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். எனிவே இந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராச்சும் டவுரி கேட்டோ இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனான்சியலா வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லைன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இன்பாக்ஸ்ல வந்துட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அது வந்துட்டு வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆப்வியஸா நான் வந்துட்டு வியூவர்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணுவேன். அடுத்த வீடியோல நான் உங்களுக்காக ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துறேன். நிறைய விஷயங்கள் ஆத்திரத்துல கதைச்சதுனால வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆகுது. அண்ட் ரொம்ப ஹெவி ஹார்ட்டடா 2 நாள் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி திரிஞ்சுட்டு இருந்தேன். எனக்கே வந்துட்டு ரொம்ப கடுப்பா இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளவுதான். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஏதாச்சும் பர்சனல் ஸ்டோரி இந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு போஸ்ட் போட்டுங்க. இல்லை வந்துட்டு வாய்ஸ் நோட்டா அனுப்புனா கூட நான் வந்துட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோல வியூவர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறேன். அது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் அண்ட் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு கான்டென்ட்டா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வீடியோல அவ்வளவுதான். உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்குற வரைக்கும் பை காய்ஸ்.